வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கிற மதகஜராஜா படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த ஷார்டஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சில பல பிரச்சனைகள் வருது, அதனால வில்லனை எதிர்க்கிற ஹீரோ இவங்களுக்குள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த மதகஜராஜா. இந்த படத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, பழைய விஷாலோட ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை த்ரூ அவுட்டா பார்க்கலாம். வரலட்சுமி அஞ்சலியும் போட்டி போட்டு கிளாமர் காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. சந்தானம் ஒரு வேற லெவல் காமெடி த்ரூ அவுட்டா எல்லா ஃப்ரேம்ஸ்லயும் நம்மள நல்லாவே சிரிக்க வச்சிருக்கிறாரு. மறைந்து போன சில நடிகர்களான மணிவண்ணன் சார், மனோபால சார் மற்றும் சில பேர் அவங்கள தியேட்டர்ல பார்க்கும்போது மனசு கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்துச்சு. விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல வந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பெப்பியாவும் இருந்துச்சு, நல்ல தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இது ஒரு கம்ப்ளீட் சுதர்சி சாரோட படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா படத்துல நீங்க லாஜிக்லாம் கண்டிப்பா எதிர்பார்க்க கூடாது. எப்படி அவரோட படத்துல ஆம்பளை அப்படின்னு பேர் வச்சு படம் ஃபுல்லா பொம்பளைங்களா இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க எந்த லாஜிக்கும் கண்டிப்பா எதிர்பார்க்க கூடாது. படத்தோட குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம், அதனால ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லைட்டா ஓல்டா தான் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது பழைய படம் அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கணும். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎன்சி கேட்டகரி மக்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரீச் ஆகும். சில பல இடத்துல கிளாமர் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்கலாம். ஆனா 16+ ஏஜ் மக்கள் ஃபேமிலியோட உட்காந்து கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். புதுசா எதிர்பார்க்கறவங்க இல்ல பழசா எதிர்பார்க்குற மக்களுக்கு இது ஒரு கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் மூவியா இருக்கும். மொத்தத்துல இந்த மதகஜராஜா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம, எனக்கு லாஜிக்லாம் முக்கியம் கிடையாது, படம் போர் அடிக்காம காமெடி என்டர்டெய்னிங்கா போகணும், எனக்கு பழைய ஸ்கிரீன் பிளே பழைய கதையா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம்.